ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். நம்ம வந்து தினமுமே ஒரு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் கொடுத்துடணும். சூரியன் சந்திரன் இருபெரும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு செய்கிற இருபெரும் தெய்வங்கள் சூரியன் சந்திரன். நவகிரகத்திலையும் சக்தி வாய்ந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன். சந்திரனோட இதை வச்சு தான் அந்த தினம் ராசி பலனை நாம் சொல்கிறது எல்லாமே. அதனால் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுக்கு முதல் நமஸ்காரம். அதே மாதிரி இன்றைக்கு மாதப்பிறப்பு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி. தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அழகான ஆகஸ்ட் மாதத்திற்கு விடை கொடுத்து இன்று செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். வீட்டில் வாங்க வேண்டிய முதல் பொருட்கள் வந்து மஞ்சள், உப்பு, அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ. நாம் வந்து நம்ம வாங்க முடியலன்னா, ஏன்னா கடைக்கு போக முடியாது, ஒரு அவசரம், வேலைக்கு, பிஸ்னஸ், அதெல்லாம் வீட்லேயே இருக்கும். எப்படியும் நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து வச்சு சாமி முன்னாடி வச்சு ஒரு நிவேத்தியம், வீட்டில் இருக்கிறது பால் ஏதோ ஒன்று நிவேத்தியம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே போதுமானது. இப்போ நாம் மிகப்பெரிய ஒரு இதில் வந்து விநாயகர் சதுர்த்தி அங்கெல்லாம் பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓட்டு வீடாக இருக்கிறதுனால ஒரே மண்ணு கொட்டிட்டு எந்த இடத்தோட்டாலும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகர் சதுர்த்தி. அதனால் நாம் ஒவ்வொன்றா இப்போ இருந்தே வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு நாம் விநாயகர் சதுர்த்திக்கு ஆயத்தமாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/9/2024 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். சதுர்த்தி திதி முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம். தியாஜிதம், சித்தயோகம், திரதினஸ்பிக், மாத சிவராத்திரி, மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி ராமாவதாரம், மாலை, தவழ்ந்த திருக்கோலம், யானை வாகனத்தில் பவனி, அதிபத்த நாயனார் குரு பூஜை. இன்றைக்கி வந்து அதிபத்த நாயனார் குரு பூஜை. 63 நாயன்மார்கள் தெரியும். இன்றைக்கு அதிபத்த நாயனாரோட குரு பூஜை. சூரிய உதயம் வந்து 6:04. சிம்ம நாளிகை வந்து 2:43. திதி வந்து சதுர்த்தி திதி. அதே மாதிரி மாத சிவராத்திரி. மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கீழே விழுங்கள், ஆனால் உடனடியாக எழுந்து நில்லுங்கள். நமக்கு வந்து கீழே விழுங்கள், ஆனால் உடனடியாக எழுந்து நீ, அதாவது ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது இது இல்லை, ஆனால் களத்தில் நாம் நிற்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு இது. அதாவது நமக்கு வெற்றி நிச்சயம். தொடர்ந்து நம்ம ஒரு செயலை செய்து போகிறோமோ நிச்சயமாக வெற்றி நிச்சயம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10 to 11, மாலை 1:30 to 2:30. இன்றைக்கி வந்து பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. நம்ம இன்றைக்கி ராகு கால பூஜையை செய்வோம். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு காலம். குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டிரம் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் போட்டி, மிதுனம் அலைச்சல், கடகம் ஓய்வு, சிம்மம் லாபம், கன்னி பக்தி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆர்வம், தனுசு ஆதரவு, மகரம் பெருமை, கும்பம் சிந்தனை, மீனம் நன்மை. நாளைக்கு சதுர்த்தி திசி, சர்வ அமாவாசை. நாளைக்கு வந்து அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு. வீட்டிலேயே நினைத்து நீங்கள் இது பண்ணால் போதுமானது. சர்வ அமாவாசை. கோபம் அன்பை அதிகரிக்கிறது, செருக்கு அடக்கத்தை அளிக்கிறது. ஓகேங்க சார். நம்ம வந்து
7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை, விநாயகர் பிறந்த நாள் அன்றைக்கு நாம் அவங்க ஒன்று பிறந்த நாள், தெய்வங்களுக்கு ஒன்று பிறந்த நாள் அல்லது திருமண நாள், அப்படியே சந்தோஷத்தில் இருப்பாங்க. நம்ம கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க. அது விநாயகர் பெருமான்லாம் முழுமுதற் கடவுள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரை நாம் வணங்கிட்டு செஞ்சோன்னா எந்த விதமான பின்னமும் இல்லாமல் நமக்கு அந்த காரியம் நிறைவேறும். ஒரு வண்டி வாகனத்திலே போகும்போது கூட, ஒரு வேனு அது இதெல்லாம் தூரமாக போகும்போது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4 வீலுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இது வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப எளிமையானவர். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் அது சிலையோ ஃபோட்டோ அந்த மஞ்சளை எடுத்து பிடிச்சி வச்சு அவரோட நாமத்தை சொன்னீங்கன்னாவே, ஒரு தட்டில் வச்சாலும் சரி, ஒரு இலையில் வச்சனாலும் உடனே வந்து அமர்ந்துடுவார். அவர் நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லா இடத்துக்கும் அவரை வணங்கிட்டு தான் நம்ம எதுவுமே செய்யணும். ஏன்னா அந்த செயல் பின்னம் இல்லாமல் நடக்குங்கிறதுக்காக நாம் வந்து முழுமுதற் கடவுள் அவர் தான். அதனால் அவரை வணங்கிட்டு நாம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நான் வந்து நடராஜர் சிவகாமி, நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி இது பண்ணுறதுனால நமக்கு விநாயகர் சதுர்த்தியினோட இது வந்துருச்சு. இன்னைக்கு வந்து மாத சிவராத்திரி, நாளைக்கு சர்வ அமாவாசை, தர்ப சங்கரகணம், திருதின சோமவாதி அமாவாசை. விநாயகர் சதுர்த்தி, சித்தி கணபதி விரதம் அன்றைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நாம் வந்து பொரிக்கடலை, அதாவது அரிசி மாவு கொழுக்கட்டை, பொரிக்கடலை ஒரு 10 ரூபாய்க்கு எதுவுமே இல்லைன்னா கூட பொரிக்கடலை வாங்கி வச்சிங்கன்னா கூட போதுமானது. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை மீதிலே அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார், ஆறுமுக வேலனின் அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார், மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார், அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார், கருணை மாறி பொழிவுவார், கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியை இஷ்டம் போல சுற்றுவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், தொல்லை நீக்கி இன்பம் சேர்க்க தொழுது பாடி ஆடுவோம், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். அதனால் இந்த பிள்ளையாரனோட இதை வந்து நம்ம சொல்லி மாள முடியாது. அதனால் அவருக்கு இது பண்ணுங்க. அதே மாதிரி 21 இலைகள், 21 பழங்கள், 21 பூக்கள். ஆனால் உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு செய்யுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க. 21 இலைகள் பார்க்கலாமா? அதாவது சனிக்கிழமை 7ஆம் நாள், செப்டம்பர் 7ஆம் நாள், ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. அதுக்கு செய்ய வேண்டிய நேரம் வந்து காலையில் 7:45 to 8:45, அதற்கு பிறகு 10:45 to 11:45 காலை, மாலையில் 4:30 to 5. உங்களுக்கு எந்த நேரம் தோதாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி பிள்ளையாரை வாங்கி வச்சு செய்துட்டு 3ஆம் நாள் அதை எடுத்து கரைக்கிறவங்க கரைச்சிடுவாங்க நீர்நிலையில், அப்படி இல்லை வீட்லேயே வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கோங்க. 1 அந்த 21 இலைகள் பார்க்கலாமா? அருகம்புல், கண்டங்கத்திரி, வில்வம், ஊமத்தை இலை, நாயுருவி, இலந்தை, துளசி, மாவிலை, அரளி, விஷ்ணுகிராந்தி, நெல்லி, மரிக்கொழுந்து, நொச்சி, ஜாதிமல்லி, வெள்ளருக்கு, வன்னி, கரிசலாங்கண்ணி, மருத இலை, மாதுளை, அரச இலை, முல்லை. இது வந்து 21 வகையான இலைகள். இது அதே மாதிரி 21 வகையான பூக்கள் பார்க்கலாமா?
முல்லைப்பூ, சங்குப்பூ, இட்லிப்பூ, ஊமத்தை, சம்மங்கி, தாழம்பூ, அல்லி, சாமந்தி, அரளிப்பூ, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம்பூ, செம்பருத்தி, மகிழம்பூ, புன்னைப்பூ, எருக்கன்பூ, தாமரைப்பூ, மல்லிப்பூ, தவணம்பூ, நாகலிங்கப்பூ, வெள்ளருக்கு பூ. இது பூக்கள். இதனோட பழங்கள் பார்க்கலாமா? அத்திப்பழம், களரிப்பழம், களரி, பலாப்பழம், திராட்சை, நாவற்பழம், வேப்பம்பழம், ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு, கமலாப்பழம், சாத்துக்குடி, பேரிக்காய், சீத்தாப்பழம், மாம்பழம், சப்போட்டா, கொய்யாப்பழம், வாழை, விளாம்பழம், இலந்தை, கரும்பு, அன்னாச்சி பழம். இது 21 வகையான பழங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி வச்சு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு அவல் பொருள், பொரிக்கடலை, முக்கியமாக அந்த அவல் பொரிக்கடலை, சுண்டல் இதை வச்சு நம்ம செய்யணும். ரொம்ப விசேஷம். மோதகம், அரிசி மாவு கொழுக்கட்டை, என்ன உங்களால் இது பண்ண முடியுதோ நீங்கள் செய்யணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்துக்கு உங்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கம். உங்களை வருக என்று நான் வரவேற்கின்றேன். நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள், நேர்மையான இதுதான் நம்மளோட உழைப்பு. நம்ம உழைச்சாதான் நமக்கு ஒரு செய்யும் தொழிலே தெய்வம். அதே மாதிரி நம்ம பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், கல்வி இயக்கம், ஆண்கள் பாதுகாப்பு இயக்கம் உண்டார். இருவருக்குமே நம்ம நேர்மையான வழியிலிருந்து, அமைதியான முறையிலிருந்து, ஒழுக்கமாக இருந்து, நம்ம ஆன்மீக சிந்தனையிலிருந்து நல்ல பாதையில் சென்று நாம் இருப்போம். இதுதான் நம்மளோட என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. சேலம் வந்தால் வாங்க, நாங்கள் மெயின்லேயே தான் இருக்கேன். இந்த பிள்ளையார் கோயில்கிட்டேயே தான், ராஜகணபதி கோயில்கிட்டேயே தான், வாக்கப் டிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்கோம். நீங்கள் வந்தால் என்னை பார்க்கலாம், தாராளமாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் நம்ம தொழில் செய்த நேரம் போக குடும்பம், குழந்தைகள், குடும்பம் நமக்கு அதை விட்டு இறை சிந்தனை. Okay, அடுத்து